வங்கக்கடலில் புயல் உருவானதை அடுத்து புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள தனியார் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் பலத்த காற்று வீசுவதோடு கடல் சீற்றத்தோடு காணப்படுகிறது. இதனால் விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் 11ஆம் நாளாக மீன்பிடி தொழிலுக்கு செல்லாமல் தங்களது படகுகளை பாதுகாப்பாக மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். மீனவ கிராமங்களில் வசிப்போர் பாதுகாப்புடன் இருக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கார்த்திகை தீப திருநாளையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் சொக்கப்பனை அமைக்க முகூர்த்த கால் நடும் விழா நடைபெற்றது. அப்போது 20 அடி உயர தென்னை மரக்காலின் நுனியில் சந்தனம், மாயிலை, பூமாலை உள்ளிட்ட மங்கல பொருட்கள் அணிவிக்கப்பட்டு புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் கோயில் ஊழியர்கள் முகூர்த்த காலையினர் இந்த பந்தக்காலை சுற்றி சுமார் 15 அடி அகலத்திற்கும் 20 அடி உயரத்திற்கும் சொக்கப்பனை அமைக்கப்பட உள்ளது. சமூக நீதியை வென்றெடுப்பதற்கான பயணத்தில் VP சிங் துணை நிற்பார் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். பிற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 40 ஆண்டுகளுக்கு மேலாக மறுக்கப்பட்டு வந்த இடஒதுக்கீடு உள்ளிட்ட சமூக நீதியை வழங்கியவர் சமூக நீதி காவலர் VP சிங் என அன்புமணி புகழ்ந்தார். சமூக நீதிக்கான போராட்டத்தில் VP சிங் கொண்டிருந்த நம்பிக்கையும் உறுதியையும் நாமும் கடைபிடிப்போம் என தெரிவித்த அன்புமணி அவரது துணையுடன் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு, அதன் அடிப்படையில் அனைத்து சமூகங்களுக்கும் முழுமையான இடஒதுக்கீட்டை வென்றெடுக்க VP சிங்கின் நினைவு நாளில் உறுதியேற்போம் என அறிவுறுத்தினார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் குளிக்க மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அருவியில் நீர்வரத்து திடீரென அதிகரித்ததால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்காக வனத்துறையினர் குளிக்க தற்காலிகமாக தடை விதித்திருந்தனர். தற்போது அருவியில் நீர்வரத்து முழுமையாக சீராகியது. இதையடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளித்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து சீரானதால் 6 நாட்களுக்கு பின்னர் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் குளித்து மகிழ்கின்றனர். முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கான நீர் திறப்பு மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நேற்று வினாடிக்கு 1200 கன அடியாக இருந்த நீர் திறப்பு இன்று 1600 கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 1719 கன அடியாக குறைந்துள்ளது. காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 140 அடியாக உள்ளது. வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுவதால் சென்னை, நாகை, கடலூர், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய 7 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. பாம்பன் மற்றும் தூத்துக்குடியில் 3ஆம் எண் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் நாகை மாவட்ட மீனவர்கள் தொடர்ந்து 4வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. திருச்செந்தூர் அருகே புகழ்பெற்ற முத்தாரம்மன் கோயில் அமைந்துள்ள குலசேகரம்பட்டினத்தில் மீண்டும் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே பூங்காவின் சுற்றுச்சுவர் மற்றும் 100க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் கடலுக்குள் விழுந்த நிலையில் தற்போது மேலும் 10 பனைமரங்கள் கடல் அரிப்பால் கடலுக்குள் விழுந்திருக்கின்றன. தொடரும் இந்த கடல் அரிப்பால் மீதமுள்ள 100க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் சேதமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் விரைவில் தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காடு அரசு நெல் சேமிப்பு கிடங்கில் திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன. தார்பாயில் ஏற்பட்ட சிறிய ஓட்டைகள் வழியாக நீர் புகுந்து 100க்கும் மேற்பட்ட மூட்டைகளில் நெல் முளைத்துள்ளன. சேதமடைந்த நெல் மூட்டைகளை சுத்தம் செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். நெல் சேதமாவதை தடுக்க நிரந்தர நெல் சேமிப்பு கிடங்கு கட்டித்தர வேண்டும் என்று விவசாயிகள் அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாப்பிள்ளையூரணி பகுதியில் 60க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம் இன்னும் வடியாததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். தேங்கியுள்ள அசுத்த நீரால் டெங்கு, டைபாய்டு போன்ற நோய்கள் பரவி வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். உளுந்தூர்பேட்டையில் உள்ள புகழ்பெற்ற ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக புண்ணிய தீர்த்தங்கள் வைக்கப்பட்டிருந்த கலசங்கள் மங்கள வாத்தியத்துடன் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன.
பின்னர் கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்துள்ளது. நேற்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்த நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சவரன் மீண்டும் 94,000 கடந்து 94,400 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டது. இன்று 1 கிராம் தங்கத்தின் விலை 30 ரூபாய் குறைந்து 11,770 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் தங்கம் 94,160 ரூபாயாக உள்ளது. ஆனால் வெள்ளி விலை இன்று உயர்ந்துள்ளது. கிலோவுக்கு 4,000 ரூபாய் உயர்ந்து 1,80,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 4 ரூபாய் விலை உயர்ந்து 180 ரூபாயாக உள்ளது. சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை உயர்ந்திருப்பதால் சில்லறை விலையில் 1 கிலோ தக்காளி 110 ரூபாயாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக தக்காளி வரத்து வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் கோயம்பேடு சந்தையில் 1 கிலோ தக்காளி 70 ரூபாய் வரை விற்பனையாகும் நிலையில் சில்லறையில் 110 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இதேபோல பனிப்பொழிவு காரணமாக முருங்கைக்காய் விளைச்சல் குறைந்ததால் 1 கிலோ 400 ரூபாயை கடந்து விற்பனையாகிறது. மழைக்காலம் முடியும் வரை இந்த விலை உயர்வு நீடிக்கும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மற்றும் நோய் தாக்குதல் காரணமாக பச்சை மிளகாய் வரத்து குறைந்ததால் விலை அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் கிலோ 30 முதல் 35 ரூபாய் வரை ஏலம் போன பச்சை மிளகாய் தற்போது கிலோ 65 முதல் 70 ரூபாய் வரை ஏலம் போகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள அத்திப்பள்ளி பகுதியில் இரவு நேரத்தில் ஒற்றை யானை சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் நடமாடியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இந்த மக்னா யானை ஏற்கனவே கம்மாத்தி, நம்பாலக்கோட்டை போன்ற பகுதிகளிலும் இரவு நேரங்களில் சுற்றி வந்த நிலையில் தற்போது அத்திப்பள்ளிக்கும் வரத் தொடங்கியுள்ளதாக அடர்ந்த வனப்பகுதிக்குள் அனுப்ப அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். கோவை சூலூர் அருகே கடந்த வாரம் சுற்றித் திரிந்த சிறுத்தை தற்போது பாப்பம்பட்டி பிரிவு அருகே சுற்றி வரும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ராவுத்தர் பிரிவு பகுதியில் தனியார் தொழிற்சாலைக்குள் சிறுத்தை நடமாட்டம் தொடர்பான காட்சிகள் வெளியாகியிருந்த நிலையில் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து வனத்துறையினர் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து வந்த சூழலில் பாப்பம்பட்டி பிரிவு அருகே பிரபல தனியார் உணவு விடுதிக்கு பின்புறம் உள்ள சாலையில் சிறுத்தை நடமாடிய வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன்பாக சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை இளைஞர் கவின் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சரவணன் ஜாமீன் கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தேதி குறிப்பிடாமல் தீர்ப்புக்காக ஒத்திவைத்தது. ஜூன் 27 அன்று கவினை கொன்றதாக அவரது காதலியின் தம்பி சுர்ஜித் கைது செய்யப்பட்டார். காவல்துறை உதவி ஆய்வாளராக இருந்த சுர்ஜித்தின் தந்தை சரவணனும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். சரவணனின் ஜாமீன் மனு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் கவினின் சடலத்தை மனுதாரர் பார்த்ததற்கான ஆதாரம் உள்ளதாகவும் இந்த நேரத்தில் சரவணனை ஜாமீனில் விடுவிப்பது வழக்கு விசாரணையை பாதிக்கும் என்றும் சிபிசிஐடி தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் முன்பு போலி உரம் மற்றும் கோணிகளை காண்பித்து விவசாயிகள் முறையிட்டனர். திருவாரூர் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. அப்போது போலி உரங்கள் குறித்து புகார் அளித்தும் வேளாண் துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் தெரிவித்து போலி உரத்தையும் உர சாக்குகளையும் மாவட்ட ஆட்சியர் முன்பு வைத்து விவசாயிகள் முழக்கமிட்டனர். கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்த விவசாயிகள் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து போலி உரம் மற்றும் கோணிகளுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு அவரது தந்தையும் முதலமைச்சருமான ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். இளைஞரணி செயலராக, விளையாட்டுத்துறை அமைச்சராக, துணை முதலமைச்சராக ஆற்றி வரும் பணிகளை அனைவரும் பாராட்டும்போது ஒரு தந்தையாக மட்டுமல்ல தலைவனாகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் மக்களின் அன்பிற்குரிய நபராக எப்போதும் களத்தில் நிற்க வேண்டும் என குறிப்பிட்ட ஸ்டாலின் இளைஞர்களிடம் திராவிட இயக்க கருத்தியலை விதைத்து அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் என உதயநிதிக்கு அறிவுறுத்தினார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தனது சமூக வலைப்பக்கத்தில் நம்பிக்கை நாயகர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார்.
பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தனது சமூக வலைப்பதிவில் நம் மாண்புமிகு உதயத்திற்கு அன்புமிகு இதயத்திற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என வாழ்த்தியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தனது வாழ்த்து பதிவில் கலைஞரின் சிந்தனை புரட்சியும் முதல்வர் மு.க. ஸ்டாலினின் மக்கள் நலப் பணியும் பிரதிபலிக்கும் விதமாக இளைஞர்களின் நம்பிக்கை குரலாக உதயநிதி ஸ்டாலின் விளங்குவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோல கி. வீரமணி, கனிமொழி எம்பி, கமல்ஹாசன், கவிஞர் வைரமுத்து உள்ளிட்டோரும் துணை முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறியுள்ளனர். எஸ்ஐஆர் மூலம் வட மாநிலத்தவருக்கு தமிழகத்தில் வாக்குரிமை கொடுத்தால் மக்கள் புரட்சி வெடிக்கும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் எச்சரித்துள்ளார். மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பேசிய அவர், மக்களின் வாக்குகளை திருட யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்றார். வேலை வாய்ப்பு இருக்கா எல்லாருக்கும்? யாருக்கும் இல்ல. வடக்கத்தியர்கள் இங்க எல்லா வேலையும் ஆக்குபை பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு வாக்கு உரிமைங்கிறான். எவனாவது வடநாட்டுக்காரங்களுக்கு இங்க வாக்குரிமையை கொடுத்து பாருங்க, தமிழக மக்கள் புரட்சி அன்னைக்கு வெடிக்கும்னு உறுதியா சொல்றேன். வடநாட்டுல இருந்து வரீங்களா, வாங்க, வேலை பாருங்க, சம்பளம் வாங்கிக்கங்க. ஆனா ஓட்டு உங்க ஊர்ல தான் போய் போடணும். தமிழ்நாட்டுல ஓட்டு உரிமை என்பது என்னைக்கும் உங்களுக்கு தரப்படாது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த வழக்கை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டது. சீமானின் தூண்டுதலின் பேரில் அவரது கட்சியினர் தம் மீதும் தம் குடும்பத்தார் மீதும் சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துக்களை பதிவிட்டுள்ளதாக திருச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் டிஐஜி வருண்குமார் வழக்கு தொடுத்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு தடை கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் சீமான் மனு தாக்கல் செய்தார். இதனையடுத்து சீமான் மீதான வழக்கை ரத்து செய்து நீதிபதி விக்டோரியா கௌரி உத்தரவிட்டார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் முன்பு போலி உரம் மற்றும் கோணிகளை காண்பித்து விவசாயிகள் முறையிட்டனர். திருவாரூர் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. அப்போது போலி உரங்கள் குறித்து புகார் அளித்தும் வேளாண் துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் தெரிவித்து போலி உரத்தையும் உர சாக்குகளையும் மாவட்ட ஆட்சியர் முன்பு வைத்து விவசாயிகள் முழக்கமிட்டனர். கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்த விவசாயிகள் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து போலி உரம் மற்றும் கோணிகளுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் பல ஆயிரம் விவசாயிகள் ஏமாந்து இருக்காங்க. தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகள் சார்ந்த நலத்திட்ட பணிகளை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் நிதியுதவி, விருதுகள், பணி நியமன ஆணைகள் ஆகியவற்றையும் அவர் வழங்கினார். 79.94 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 18 திருக்கோயில்கள், கல்லூரி அரங்கம் ஆகியவற்றிற்கான 24 புதிய திட்டப்பணிகள் அடிக்கல் நாட்டப்பட்டு தொடங்கப்பட்டன. மேலும் 6.77 கோடி ரூபாய் செலவில் திருக்கோயில்கள், ஆய்வகங்கள், அலுவலகங்கள் ஆகியவை காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கப்பட்டன. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் 10.79 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கட்டடங்களை முதல்வர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். 38.85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் கல்லூரி மாணவர் மாணவியருக்கான விடுதி கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. மேலும் கருணை அடிப்படையில் 50 வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணைகளும், தொன்மையான 9 பள்ளி வாசல்கள் மற்றும் தர்காக்களை புனரமைக்க தமிழ்நாடு வக்பு வாரியத்திற்கு முதல் தவணையாக 4.45 கோடி ரூபாய் மானியத் தொகையும் வழங்கப்பட்டது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் 2025ஆம் ஆண்டிற்கான குழந்தைகள் நலன் சேவை விருதுகள் வழங்கப்பட்டன. இந்த விருதுடன் தலா 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வழங்கப்பட்டது. சென்னையில் வரும் 20ஆம் தேதி திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் வரும் 29ஆம் தேதி காலை 10 மணியளவில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் என்றும், இதில் மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை காப்பதில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அக்கறை காட்ட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் ஆசிரியை கொல்லப்பட்டது குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் சராசரியாக 5 படுகொலைகள் நடப்பதாக குறிப்பிட்டுள்ளார்.
தம்மை சுற்றிலும் உண்மை தடுப்பு வேலியை அமைத்துக் கொண்டு மாய உலகில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் உன்னத ஆட்சி நடைபெறுவதாக வீண் பெருமை பேசிக் கொண்டிருப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு 21 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. ஊழல் தொடர்பான 3 வழக்குகளில் தலா 7 ஆண்டு தண்டனையை வங்கதேச உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. ஏற்கனவே வங்கதேசத்தில் மனித உரிமைகள் மீறல் விவகாரத்தில் ஷேக் ஹசீனாவுக்கு சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் மரண தண்டனை வழங்கியுள்ளது. இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள ஹசீனாவை தங்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்ப வங்கதேசம் 3 முறை கேட்டுக் கொண்டுள்ளது. எனினும் இதில் இந்தியா திட்டவட்டமான எந்த முடிவையும் எடுக்கவில்லை. அமெரிக்காவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள G20 மாநாட்டில் பங்கேற்க தென்னாப்பிரிக்காவிற்கு அழைப்பு விடுக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் அண்மையில் முடிந்த G20 மாநாட்டை அமெரிக்கா புறக்கணித்திருந்தது. இதனால் கடும் கோபமடைந்த தென்னாப்பிரிக்கா தன்னிடமிருந்த G20 தலைமை பதவியை அமெரிக்காவிடம் முறைப்படி ஒப்படைக்கவில்லை. தென்னாப்பிரிக்காவில் வெள்ளை இனத்தவர் துன்புறுத்தப்படுவதாகவும் அதை தடுக்க அந்நாட்டு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றும் ட்ரம்ப் கூறி வருகிறார். G20 அமைப்பில் இருக்க தகுதியில்லாத நாடு என்றும் தென்னாப்பிரிக்காவை ட்ரம்ப் விமர்சித்திருந்தார். இந்நிலையில் அடுத்த மாநாட்டுக்கு அழைப்பு கிடையாது என கூறியிருப்பது மூலம் அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா உறவு மேலும் சீர்கெட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அலுமினிய பாத்திரங்களில் காரிய கலப்பு இருக்கும் அபாயம் உள்ளதாக அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இந்தியாவிலிருந்து இறக்குமதியான சில நிறுவனங்களின் அலுமினிய பித்தளை பாத்திரங்களை சோதித்ததில் காரிய அளவு அதிகமாக இருந்ததாக அமெரிக்க அரசு தெரிவித்திருக்கிறது. காரியம் உணவுடன் கலந்து உடலுக்குள் செல்லும் அபாயம் உள்ளதாக அமெரிக்க உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தங்கள் நாட்டு மக்களை எச்சரித்துள்ளது. காரியம் உடலில் கலப்பதால் வாந்தி, தலைச்சுற்றலில் இருந்து ஞாபக மறதி, எடை குறைவு வரை பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும் என்றும், எனவே இந்தியாவிலிருந்து வரும் சமையல் பாத்திரங்களை கவனமுடன் வாங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரிலையன்ஸ் நிறுவனம் சார்பில் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் 1 கிகாவாட் திறன் கொண்ட AI தரவு மையம் அமைக்கப்பட உள்ளது. இந்தியாவின் முன்னணி நிறுவனமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், கனடாவின் பன்னாட்டு நிறுவனமான ப்ரூக்ஃபீல்ட் கார்ப்பரேஷன் மற்றும் அமெரிக்காவை தளமாக கொண்ட டிஜிட்டல் ரியாலிட்டி ஆகிய 3 நிறுவனங்கள் இணைந்து இந்த திட்டத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் 90,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளன. ஆந்திர பிரதேசத்தின் துறைமுக நகரமான விசாகப்பட்டினத்தில் 400 ஏக்கர் பரப்பளவில் இந்த பிரம்மாண்ட AI தரவு மைய வளாகம் நிறுவப்பட உள்ளது.